கத்தி வீசுறாங்க. யார் அது? நில்றா. சார் யாரோ கத்தி தூக்கி வீசுறாங்க சார். போங்க சார், யாரும் பிடிங்க சார். அவனை பிடிங்க சீக்கிரம். பாருங்க, நம்ம இருக்கும்போது மச்சான கொலை பண்ண வரானுங்க. பொறுமையா இருங்க. அமைதியா சார், பொறுமையா இருக்குது. அடிச்சு போட்டதே என் மச்சான இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. உங்களை நம்பி தானே சார் அமுச்சு விட்டோம். நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்படாதீங்க, அமைதியா இருங்க. திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். பொறுமையா இருங்க, கொஞ்ச நேரம் எதுவும் தப்பா நடக்காது. சுப்பு இருக்கிற வாடி தான் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஆக்சிஜன் போற பைப்பு தான் இருக்க சொன்னா. அவருக்கு ஏதோ மூச்சு விட கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. போய் சீக்கிரம் டாக்டர் கூட்டு வா. சரிங்க. என்னங்க என்னங்க டாக்டர் யாராவது சீக்கிரம் கூப்பிடுங்க. சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம். சார் சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க சார். இது வந்துருவாரு. சார் சீக்கிரம் யாராவது வர சொல்லுங்க சார். என்னங்க என்னங்க டாக்டர் யாராவது சீக்கிரம் வாங்க. ஐயா என்னங்க
போயிட்டான் சார். எங்க போனான்னு தெரியல சார். யோ என்னையா சொல்றீங்க? அவன் எந்த பக்கம் போனா ஆளையாவது பாத்தீங்களா இல்லையா? சார் அவன் மார்வேஸ்ல வந்திருக்கான். தப்பிச்சு ஓடும்போது தாடி கீழே வந்திருக்கு சார். அவன் வேற யாரும் இல்லை சார், செத்து போன டிசி கிரியோட மச்சான் ராமு சார். சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. டாக்டர் சீக்கிரம் பாருங்க. கொஞ்சம் தள்ளுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க. மச்சானை காப்பாத்துங்க டாக்டர். சார் என்ன சார் ஆச்சு மச்சானுக்கு? டாக்டர் இசிஜி 0 காட்டுது டாக்டர். டாக்டர் டாக்டர் பயமா இருக்கு டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர். டாக்டர் ஆக்சிஜன் வரல டாக்டர். ஐயோ அக்கா. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? சார் எப்படின்னு தெரியல, திடீர்னு சுவாசம் தடப்பட்டு இருக்கு. ஐம் சாரி, பேஷண்ட் இறந்துட்டாரு. எங்க அக்கா போயிட்டு போயிட்டே மச்சான். மச்சான் எந்திரி மச்சான், எந்திரி மச்சான், இது யாரு மச்சான் போடுவேன்? இதுங்க மச்சான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். ஐயோ வாடா. டேய் பிரபா, எங்கடா போயிட்டுற? போறப்ப சொல்லிட்டு தானே போனேன் வக்கீல பார்க்க போறேன்னு. அப்புறம் ஏன் திரும்ப கேக்குற? டேய் அது இல்லடா, நந்தினிக்கு இப்ப என்னாச்சு? அவங்க பெரியம்மா ஃபோன் பண்ணி அவ கையை அறுத்துக்கிட்டதா சொன்னாங்க. அவ எப்படி இருக்கான்னு போய் பாத்தியா? ஏன் நீங்க யாரும் போலையா? என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? டேய் இப்படி பேசினா எப்படிடா? அம்மா அவளுக்கு ரத்தம் கொடுக்க வந்ததா சொன்னாங்க. அவங்க அங்க இருக்கிறதுனால எனக்கு போக பிடிக்கல. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம நந்தினிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க இன்னும் அவ கூட சொந்தம் கொண்டாடுற ஐடியால தான் இருக்கீங்க. அம்மா வரலன்னா அவளை போய் பார்த்துருப்பீங்கல்ல? அப்படி சொல்லாதீங்க மாப்ள. என்னதான் அவ தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காக அவ செத்து போட்டுன்னு விட முடியுமா சொல்லுங்க? ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கிளம்புறப்பதான் அவ நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. அதான் சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கலான்னு இருந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாலும் அவளை போய் பார்க்க வேணாம் அத்தை. அவளுக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. டைவர்ஸ் அப்ளை பண்ணி அதை அவன் மூஞ்சிலே தூக்கி அடிச்சுட்டு வந்துட்டேன். பிரபா, நீ சரியா தான்டா பண்ணிருக்க. இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் உன் பக்கம் தானே இருப்பேன். என்னடா அப்படி பாக்குறேன்? ஆரம்பத்துல நானும் தான் நந்தினி மேல பரிதாபப்பட்டேன். ஆனா அவ பண்ணது சின்ன தப்பு இல்லடா. அவங்க அக்கா கூடயும் மாமா கூடயும் சேர்ந்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கா. இனி நீ அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா நம்ம எல்லாருக்கும் தானே பிரச்சனை. நீ நல்ல முடிவு எடுத்துக்கடா பிரபா. அது எப்படி மாப்பிள்ள? நந்தினி தப்பே பண்ணிருக்கட்டும். நீங்க எல்லாரும் குடும்பமா இருக்கிறப்ப பிரபா மாப்பிள்ள மட்டும் தனியா இருந்தா நல்லாவா இருக்கும்? பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல மாமா, நான் உறுதியான முடிவு தான் எடுத்திருக்கேன். இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அம்மாவே நான் எடுத்த முடிவு சரின்னு தான் சொன்னாங்க. அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல நான் யார் பேச்ச கேட்கணும்? உடனே உங்க அம்மா புராணத்துக்கு போயிடுவியே. எங்க அப்பா சொல்றப்போ எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இனிமே நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பிரபா? எங்க அப்பா பேச்செல்லாம் கேட்க அவசியம் இல்லைன்னு தானே அர்த்தம்? நான் ஒன்னும் அப்படி நினைச்சு சொல்லல. நீங்க அப்படி நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இல்லடா டேய், நீ பேசுற துணியே தப்புடா. சும்மா அம்மா அம்மா அவங்க பேச்ச கொண்டு வராத. யாரா இருந்தாலும் மருமக இப்படி பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணான்னு தெரிஞ்சா அப்படிதானே சொல்லுவாங்க. உடனே அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர? ஐயோ என்னடா இது, விடுங்கடா முதல்ல. இப்ப என்ன நந்தினிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே? அதை பத்தி இப்ப பேசினா சரியா இருக்காது, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மேல போய் தனியா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. மேல போறேன், ஆனா இத பத்தி யோசிக்க எதுவும் இல்ல. டேய் பிரபா, பிரபா, டேய். டேய் பிரபா, என்னடா இவன்? டேய் வாங்கடா, உங்ககிட்ட எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க.
என்னங்க இது ஏதோ முக்கியமான விஷயம்னு எல்லாரும் மேல போறாங்க. அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ரொம்ப தலையிட்டோம்னா மாப்பிள்ளைங்க தப்பா நினைப்பாங்க. இதை இப்படியே விட்டுரு. நீங்க போங்க, வேலையை பாருங்க. உள்ள வாங்கடா. டேய், என்னடா விஷயம்? இங்க 3 பேர்ட்ட என்ன பேச போற? அப்பா அம்மாவை பத்தியா? டேய், எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மா தானடா. கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேளுங்க. உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். சரி சொல்லு. டேய், நான் அப்பா அம்மா மேல இவ்வளவு கோவமா இருக்கிறதுக்கு காரணமே சரவணன் இப்படி ஆனதுனாலன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. எனக்கு மத்த எல்லா பிரச்சனையும் விட சரவணன் பிரச்சனை தான் மண்டைக்குள்ள போட்டு உருட்டிக்கிட்டே இருக்க. சரவணன் பழையபடி நல்லா ஆகணும். அதுக்காக தான் நாளைக்கு ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். தாம்பத்திய பிரச்சனைக்கு அந்த டாக்டர் கிட்ட போனா 100% நல்லா ஆயிடும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நல்ல கைராசியான டாக்டர்னு சொல்றாங்கடா. அதான் சரவணனை கூட்டிட்டு போலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அது உங்க 3 பேருக்கும் சொல்றதுக்கு தான்டா கூப்பிட்டேன். டேய் சரவணா, ஏன்டா உன் முகம் இப்படி மாறுது? அவன் உனக்கு நல்லது தானே சொல்றான். நாளைக்கு நீ ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. எனக்கு இடமா இதுல நம்பிக்கையே இல்லடா. நீங்க எல்லாம் தேவையில்லாத முயற்சி எடுக்கிறீங்களோன்னு தோணுது. என்னடா அவன்? டேய் சரவணா, அப்படிலாம் இல்லடா. அதுக்காக எதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுக்காம எப்படா இருக்க முடியும்? சரவணா, நம்மளால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே இருப்போம்டா. நீ கொஞ்சமாவது நம்பிக்கையோட இருக்கணும்டா. உனக்கு சரியாயிடும்னு என் உள் மனசு சொல்லுதுடா. என்னவோ பண்ணுங்கடா. ஆனா இந்த தடவை டாக்டர் எதுவும் பாசிட்டிவா சொல்லனா அதுக்கப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். மறுபடியும் நீங்க யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. சரவணா. டேய் நடராஜ், அவன் நாளைக்கு வருவான். என்ன, அவன் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும், நீ வா. இனிமேல் வரமாட்டாருக்கா. ஏன்டா வரமாட்டாரு? என் புருஷன் இப்போ உயிரோட வந்தாகணும். இவர் உயிரோட தானே கூட்டிட்டு போனாரு. அதே மாதிரி இப்போ உயிரோட வந்தாகணும். மா, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடுமா? நீங்க பாடி எடுத்துட்டு போலாம். எங்க சார் எடுத்துட்டு போக சொல்றீங்க? என் மச்சான் சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் சார் இருக்கும். உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பாடி இங்கதான் சார் இருக்கும். எங்க என் புருஷன்? எப்படி என் புருஷனை கூட்டு போனியோ அதே மாதிரி திருப்பி குடியா? இப்ப என் புருஷனுக்கு உயிரோட வந்தாகணும். அம்மா, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. இது ஒரு விபத்து. யாரோ திட்டம் போட்டு உங்க வீட்டுக்கார கொண்டிருக்கலாம். அதுக்காக நான் உங்க வீட்டுக்காரரை கொல்லலமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யார்கிட்டயா கதை விடுற? ராம்னா யாருன்னு எங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவன் எதுக்கு என் புருஷனை கொல்லணும்? நாங்க நம்ப மாட்டோம். நீதான் என் புருஷனை கொண்டிருக்க. முழுமையா நான் சொல்ல வர்றத முதல்ல கேளுங்க. அப்பதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுக்காரர் கிரிய கொன்னதுனால அவன் மாப்பிள வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டான். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட அவன் முகம் பதிவாயிருக்கு. சுப்புவ நான் கொல்லலமா. கிரிய கொன்னதே எங்க மச்சான் இல்லைன்னு சொல்றோம். அதுக்காக எவனோ வந்து பழி வாங்கியிருக்கான்னு சொல்றீங்க. இதெல்லாம் நாங்க நம்ப தயாரா இல்ல. நீங்க தான் போய் கேஸ் போட்டு என் மச்சானை அடிச்சு கொன்னுட்டீங்க. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என் மச்சான் பாடி இங்க இருந்து எடுத்துட்டு போக மாட்டோம். இந்த இடத்த விட்டு நகரவும் மாட்டோம். என்னங்க அக்கா, மச்சான் பாருங்க. மச்சான் எழுதுருங்க மச்சான், எங்களை பாருங்க மச்சான். இங்க பாருங்க சார், என் மச்சான அநியாயமா கொன்னுட்டாங்க சார். விசாரணைன்னு கூட்டிட்டு வந்து இப்படி சாவடிச்சிட்டாங்க சார். ஐயோ 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 ஐயோ. வாட் ஹேப்பன் ரத்னம்? உங்களை சைலண்டாக தான் விசாரிக்க சொன்னேன். அதுக்குள்ள நீங்க ஏதோ பண்ணி கடைசியில் நான் பண்ணது தப்புன்னு நினைக்க வச்சிட்டீங்க. இல்ல சார், நான் விசாரிச்சப்ப ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா ராம் இங்க வந்தான் சார். கத்தியை வீசிட்டு தப்பிச்சு போயிட்டான். சிசிடிவில கூட அது ராம் தான் உறுதியா தெரியுது சார்.
அந்த ராம் தான் வேற ஏதோ திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கான் சார். அவனும் தேடப்படுற ஒரு குற்றவாளி தானே. அப்போ நீங்க அவனையும் கோட்டை விட்டுருக்கீங்க. இப்போ இதை நான் எப்படி சமாளிக்கிறது சொல்லுங்க. சாரி ரத்னம், இனிமேல் என் கையில் எதுவுமே இல்லை. நீங்களாச்சும் என் புருஷன் சாவுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க சார். என் புருஷனை எழுந்துட்டு இனிமே என் குழந்தைங்களை வச்சுட்டு நான் என்ன சார் பண்ணுவேன்? பதில் சொல்லுங்க சார். ஏன் சார் போலீஸ் நினைச்சா ஒரு அப்பாவிய தூக்கிட்டு வந்து கொலை கூட பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார். கேள்வி ரத்னம், இவங்க கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? இல்ல சார், இதுல வேற ஏதோ சதி இருக்கு. சுப்பு கிரியை கொலை பண்ணிருக்கான்னு எனக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் அவனை பிடிச்சி உண்மையை வரவழைக்கிறதுக்காக கொஞ்சம் அடிச்சேன். அவன் மயங்கிட்டான் சார், அவ்வளவுதான். டாக்டர் கூட அவனை காப்பாத்திடலான்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் தான் இந்த ராமு வந்து இப்படி பண்ணிட்டான் சார். இல்ல சார், இவர் போய் சொல்றாரு சார். என் மச்சானுக்கு கடுமையா அடிபட்டிருக்குன்னு டாக்டர் சொன்னார் சார். இவர் தான் சார் என் மச்சானை கொலை பண்ணிட்டாரு. ஆல்ரெடி நீங்க அரெஸ்ட் ஆகி ஜெயில இருந்து பெயில்ல வெளியே வந்ததை மறந்துட்டு இவ்வளவு கொடூரமா நடந்திருக்கீங்க. அடிச்சதையும் அடிச்சிட்டு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ ரத்னம். இல்ல சார், நான் அந்த அளவுக்குலாம் போகல சார். நீங்க சஸ்பெண்ட் ஆகி ஜெயில இருந்து பெயில்ல வந்திருக்கீங்க மிஸ்டர் ரத்னம். டு யூ நோ தட்? அதையும் மீறி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். நீங்க என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ அம் கோயிங் டு டேக்கிள் திஸ். மீடியாக்காரங்க இப்ப வந்துருவாங்க, அவங்களை எப்படி சமாளிக்கிறது? எனிவே யூ ஜஸ்ட் ஸ்டே அவே. தயவு செய்து அவங்க முன்னாடி வந்துடாதீங்க. சுப்புவோட மரணம் எப்படி நடந்தது? அவர் அடிச்சு கொல்லப்பட்டதா சொல்றாங்களே, அது உண்மையா சார்? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க. கிரி கொலை விஷயமா சுப்புவை விசாரிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. சுப்புவுக்கு ஏற்கனவே உடல் ரீதியான கோளாறுகள் இருந்திருக்கு. விசாரணையின் போது சுப்புவுக்கு உடல் ரீதியாக பிரச்சனையாகி மயக்கம் போட்டிருக்காரு. ஸோ இங்கே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவரை கொண்டு வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்த இடத்துல ஏற்கனவே அவருக்கு நுரையீரல் கோளாறு இருந்ததுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டார். இல்ல இல்ல இல்ல, அவர் சொல்றத நம்பாதீங்க. இவர் போய் சொல்றாரு. போலீஸ்காரங்க திட்டமிட்டு உண்மையை மறைக்கிறாங்க. எந்த குறையும் இல்லாத என் மகராசனை எடுத்துட்டு வந்து இவங்க தான் அடிச்சு கொன்னுட்டாங்க. சும்மா குழப்பம் பண்ணாதீங்க, இங்க இருந்து போங்க. நாங்க ஏன் சார் போனோம் இங்க இருந்து? என் புருஷனை கொன்னவங்கள முதல்ல கைது பண்ணுங்க. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். என் புருஷனை கொன்னவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. சுபவை யார் சார் விசாரிச்சது? அது வந்து லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் விசாரிச்சிருக்காரு. இல்ல இல்ல இல்ல, ரத்னன் ஒரு பெரிய அதிகாரி தான் என் புருஷனை இழுத்துட்டு போனாரு. அவர் தான் விசாரிக்கிறேன்னு சொல்லி அடிச்சு கொன்னுட்டாரு. ஏன் சார் அவரே பெயில்ல வந்து அக்யூஸ்ட், அவர் எப்படி சார் இன்னொரு கைதியை விசாரிக்க முடியும்? இவங்க சொல்றது உண்மையா? உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. அவர் இந்த கேஸ் விஷயமா உதவி பண்ணிருக்கலாம், ஆனா ரத்னம் சுப்பு விசாரிக்கல. ஏன் சார் போய் சொல்றீங்க? அந்த கொலைகாரன் அது அங்கதானே இருக்கா. புடிச்சு இழுத்துட்டு வந்து விசாரிங்க சார். யோ வாயா, வந்து பத்திரிகையாளர்களுக்கு உண்மையை சொல்லியா? என் மச்சான அநியாயமா கொன்னுட்டு போயா, போய் உண்மையை சொல்லியா? சொல்லுங்க ரத்னம் சார், நீங்க எதுக்காக அவரை விசாரிச்சீங்க? எதுக்கு அடிச்சு கொன்னீங்க? இல்ல, நான் சுப்புவை கொல்லல சார். இவர் தான் சார் கொன்னாரு. இது மேலதிகாரி விவகாரம், அதனால தான் சொல்லக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன். ஆனா இந்த அம்மா அழறத பார்க்கும் போதும் இங்க நடக்கிறத பார்க்கும் போதும் எனக்கு வேதனையா இருக்கு சார். ஏசி சார் குற்றவாளியை கடுமையா தாக்குனார் சார். நானும் தடுத்து பார்த்தேன், கேட்கல சார். ஆனா குற்றவாளியை பயங்கரமா எட்டி வச்சாரு. அதனால அவர் மயங்கி விழுந்துட்டார் சார். நான் கூட உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சோம். இங்க கூட்டி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இறந்து போயிட்டார் சார். சார் இது என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. பதில் சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? இன்ஸ்பெக்டர் சார். ரத்னத்தை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். சார் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க சார். சார் அங்க என்ன நடக்குது? சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். இந்த கொலைகாரனை தூக்குல போட சொல்லுங்க சார். அவன் செத்தாதான் என் புருஷனோட கட்ட வேகம். இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.